ரசம் வைக்கிறதுக்கு பார்த்துடலாமா. நல்ல மிளகு, ஜீரகம், பூண்டு இந்த மூணையும் குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு அடி அடிச்சுக்கோங்க. அப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு கடுகும் ஜீரகம் போட்டுக்கோங்க. நான் இந்த பாட்டில் வந்து நம்ம விம் லிக்விட் வாங்குவோம்ல பாத்திரம் கழுவ, அதுதான். இதை நல்லா வாஷ் பண்ணி 2-3 நேரம் தண்ணி விட்டு அப்படியே மூடி வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறம் காயப்பொடி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அந்த அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லையா, நல்ல மிளகு, ஜீரகம், பூண்டு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. லைட்டாக கிண்டுங்க. நல்லா ப்ரௌன் கலர் வந்துடாமல், ஆனால் பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். அப்புறம் அந்த தக்காளி பழம் அதை லைட்டாக ஒரு அடி அடிச்சுக்கோங்களா, அதையும் அது கூட போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சமாக வத்தல் பொடி கொஞ்சோல போட்டுக்கோங்க. போட்டுட்டு கிண்டி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. சீக்கிரம் அடி பிடிச்சிரும் தக்காளி. தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் அப்படியே நல்லா கிண்டி வற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருப்போம்ல, அதை தேவையான அளவுக்கு கொஞ்சோல புளி போட்டுக்கோங்க. ஊற்றிட்டு அதை கொதிக்க வைங்க. ஒரு பச்சை மிளகும் போட்டுக்கோங்க. போட்டு நான் கொதிச்சிட்டா இனி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வைக்காமல் நுர கூடி நிற்கும்ல, அந்த டைமில் அதை இறக்கிடலாம். நான் சக்தி பொடி தான் யூஸ் பண்ணுறேன். அந்த பொடியில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போட்டுக்குவேன். போட்டு ஒரு பாத்திரத்தில் நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கீரை போட்டு வச்சுருக்கேன். அந்த ரசம் வந்து அப்படி நுர கூடி வந்ததும் கொதிக்க விடாமல் அதை எடுத்து அப்படியே இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இல்லை, ரசம் ரெடி ஆகிடுச்சு. நான் ஊற்றி வச்சுட்டேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? சுட சுட சோத்தில் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்களும் இதை மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், see you.